தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மிடம் பலமுறை வருகிறார், நாம் அதை உணரவில்லை. கடவுள் நம் ஒவ்வொரு அசைவிலும் செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வசிக்கிறார். தெய்வீக காரியங்களை செய்ய நம்மை தூண்டுவார். இப்போது உண்ணாவிரதத்தின் நேரம். எல்லோரும் ஜெபம், உபவாசம் மற்றும் தர்மத்தில் மிகுந்த ஆர்வம் காட்ட வேண்டும். நாம் உபவாசம் இருக்கும்போது உணவுப் பொருட்களை மட்டும் தவிர்க்கக்கூடாது. நம்ம சொந்த ஆசைகள், விஷயங்கள், நமது தவறான போக்குகள், மற்றவர்களை குறை கூறுதல், மற்றவர்கள் மீது கோபம், விரோதம், தவறான புரிதல்கள் மற்றும் சில நேரங்களில் சில உறவுகள் பரிசுத்தமாக வாழ்வதை தடுக்கலாம். மொபைல் போன்களின் தவறான பயன்பாடு, திரைப்படங்கள், தொடர்கள், நம் எண்ணங்களை தொந்தரவு செய்யும் சில நிகழ்வுகள், நாம் போற்றும் தவறான கனவுகள், மற்றவர்களை புண்படுத்தும் சில வார்த்தைகளை பயன்படுத்தினால் இவை அனைத்தும் நம்மை தற்காலிகமாக மகிழ்ச்சியடை செய்யலாம். ஆனால் அவை நம் ஆன்மா மற்றும் மனதின் வளர்ச்சியையும் அளிக்கக்கூடும். கடவுளையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியடை செய்யும் விஷயங்கள் கவனம் செலுத்துவோம். நம் காரணமாக மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை காண விரும்புவோம். நல்ல உறவுகளை பேண பாடுபடுவோம். நம் காரணமாக யாரும் தவறு செய்யக்கூடாது. மற்றவர்கள் நம்மை விமர்சிக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை செய்ய முயற்சித்தால் மற்றவர்கள் நம்மை மீண்டும் விமர்சிக்க வழிவகுக்கும். கடவுளின் ஆவியில் உதவியுடன் வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக.